சொன்ன மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் நீங்க படிச்சதை கன்சாலிடேட் பண்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் இருந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது, எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுங்கிறத பார்த்து அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த 2 மணி நேரம் படிச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக 5 சப்ஜெக்டையும் கவர் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸில் அந்த எல்லாத்தையுமே அது வரைக்கும் படித்த இதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துங்க. ஈஸியாக உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். எஸ் ப்ளீஸ். சார் வணக்கம் சார், என் பேர் ஹரிணி. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர்லேருந்து வரேன். என்னோட ட்ரீமே வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு தான். நேற்று ஸ்கூலில் சொன்னப்பவே சார் வராங்க, இறையன்பு ஐஏஎஸ் வராங்க அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு சார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது சார். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் இருந்தால் தான் அதை போய் எக்ஸாமில் நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் சார். நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சார். எனக்கு என்ன டவுட்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார். அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்? மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஃபார்முலாவை படிக்கும்போது நமக்கு இது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அதை வந்து ஃபார்முலாவை மட்டும் படிக்கிறதுனால தான் அது கஷ்டமாக இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு படிக்கும்போது அந்த கிங் ஹீரோனுடைய கிரவுனில் தங்கத்தோட வெள்ளியமும் கலப்படம் செஞ்சதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணி அந்த டைமில் தான் செரண்டிபிட்டியாக அவர் அந்த பாத் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஈஸியாயிரும். மேத்தமேட்டிக்ஸை படிக்கும்போது 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து அதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சு படிக்கணும். ரெண்டாவது ரிப்பீட்டடாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாததுனால மேத்தமேட்டிக்ஸை நீங்கள் சரியான முறையில் பயிற்சி பண்ணீங்கன்னா அது கடினம் அப்படின்னு நினைக்காம எளிதுன்னு நினைச்சு வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமா நிறைய மார்க் வாங்க முடியும். ஓகே, அது கேட்கவே இல்லை. கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். என்னோட நேம் மதுவாசினி. நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுச்சு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? படிக்கிறது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதா? நான் இப்போ அதானே சொன்னேன் உங்களுக்கு. படிக்கிறது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது முதல்ல ஜஸ்ட் லைக் தட் படிக்கணும், சந்தோஷமாக படிக்கணும். அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு படிக்காதீங்க. 2வது முறை என்ன பண்ணுங்கன்னா, ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக படிங்க. படித்து முடிச்சுட்டு அதை உடனே ஒரு முறை இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை வந்து எழுதி பாருங்கள். எத்தனை பாயிண்ட்டு, 5 பாயிண்டில் 4 பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா 4 எழுதிட்டீங்க. இப்போ மூலத்தோடு பாருங்கள், எதை மிஸ் பண்ணீங்கன்னு பாருங்கள். அந்த 5வது பாயிண்ட்டையும் எழுதிட்டு 5ஐயும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா எப்போவுமே ஞாபகம். தேங்க்யூ சார். அடுத்ததாக Good morning, sir. Sir, I have a question. How to become an IAS officer like you, sir? So we have he's asking about the civil services examination. Civil services examination has got 3 steps. But in order to write the civil services examination, you require graduation as the qualification. You should have graduation as the qualification. It may be BSc, BE, MBBS, BA, whatever it is. So after finishing your degree program, you can go for the civil service examination. Minimum age limit is 21 years. After completing 21 years, you can take up the civil services examination. It is an examination conducted by the Union Public Services Commission.
conducted every year. It has got 3 stages. The first one is preliminary test. It has only 2 papers. One is general knowledge paper and another one is aptitude test. If you qualify in the preliminary test, then you will be eligible to take up the mains examination. After your main examination, depending upon the marks, they will call you for the personality test. The marks that you secure in the mains examination and the personality test will be added and your ranking will be done. So right from the college days, you start preparing for the civil services examination. Keep it in your mind, read lot of general things, read newspapers every day, go through the general studies book, go through various books, reference books on history, constitution, sociology, polity, aptitude and other relevant subjects. You also go through the Government of India Publication Division publications Yojana and Kurukshetra. If you do all these things sincerely starting from the first year onwards, definitely after passing out from the college, you can take 1 year and you can clear this examination. Good morning, sir. I'm Nityasri from Government Higher Secondary School, Velachery. சார் எனக்கு ஒரு டவுட்டு, இங்கேருந்து நல்லா படிச்சுட்டு போயிடுறேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனோடனே ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுது. அது ஏன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்னா ஒரு பதற்றம் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாமுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ அப்படின்னு ஒரு பயத்தோடு போகிறீங்க. அந்த பயத்தை விளக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய எழுதி பார்க்கணும். மாடல் டெஸ்ட் உங்கள் வீட்டிலையே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, படித்து முடித்த பிறகு வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த 3 மணி நேரம் உட்காந்து மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்க. மாடல் டெஸ்ட் எழுதினீங்கன்னா அப்போ இந்த பயம் போயிடும். 1. 2வது, இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதை நேற்று நான் ஒரு IAS ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் சொன்னேன். நான் அதுக்கு பேர் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பரை தராங்க, எல்லா கொஷினும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. ஆன்சர் பேப்பரை கொடுக்குறாங்க, ஆன்சர் பேப்பரை வாங்கி எழுத ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் அழகழகாக எழுதி முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு அதை கொடுத்துட்டு வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. இதை டெய்லி 10 நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பயம் போயிடும், நீங்கள் ஈஸியாக அதை எழுத முடியும். தேங்க்யூ சார். My name is Gopika. I am from Government Higher Secondary School, Velachery. எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்டே மேக்ஸ் தான். ஆனால் அதில் மட்டும் ஏன்னா எனக்கு மார்க் வர மாட்டேங்குதே தெரியல சார். ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்தால் மார்க் வரணுமே, அப்போ தானே அது ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஆன்சர் பேப்பர்ஸ் இது வரைக்கும் வாங்கினதெல்லாம் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க? ஒருவேளை ஆன்சைட்டியா, அல்லது வேகமாக போடணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது கடைசி நேரத்தில் ஏதாவது கவனச்சிதறலால் அது தப்பு வருதான்னு பாருங்க. உங்க டீச்சரை கேளுங்க, எனக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு. முதல்ல அந்த இடத்த நீங்க டீல் பண்ணீங்கன்னா ஈஸியா போயிடும். பிரச்சனையே தெரியாம என்ன ப்ராப்ளம்னே தெரியாம மருந்து சாப்பிட முடியாது. சார், என் பேர் கோபிகா சார். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் சார். இப்போ நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்டல் இஷ்யூஸ்லாம் நிறைய வருதுல்ல சார், மென்டல் இஷ்யூஸாக அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷனோட எப்படி படிக்கிறது? அது யாருக்கு மென்டல் இஷ்யூஸ்? இந்த ஏஜ்ல நிறைய பேருக்கு வருது. உங்களுக்கு வரல இல்ல, விட்டுருங்க. ஓவர் திங்கிங் விடுங்க. நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா படிக்க முடியாது.